அரும்பெரும்படியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணை இல்லாத பலிதான். இறைவனே தம்மையே மனிதருக்கு அளிக்கும் இணையற்ற பலியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பரேசு பலியினைந்து சரித்திரமாவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த இந்த நல்ல நாளிலே நாம் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து குழந்தைகளை சிறப்பாக வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பை அறிய ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள மீண்டும் ஒரு முறை அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் நம்மை வாழ்த்துகின்ற விதங்களில் ஒன்று நமக்கு குழந்தைகளை தந்து குழந்தை வரத்தோடு கூட நம்மை ஆசீர்வதிப்பது.
அந்த குழந்தையை மீண்டும் ஆண்டவருக்கே காணிக்கையாக்கி மகிழ்வது மனித இனம். ஆகவே நம்மையும் நம் குழந்தைகளையும் நம் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் இன்று இந்த திருப்பலியிலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்க திரு அவை நம்மை அழைக்கிறது. காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம் குழந்தைகளுக்கு பொறுப்போடு வாழ வைக்க வேண்டிய கடமையை உணர்ந்து வாழாத நேரங்களுக்காக, ஏனோதானோ என்று வாழ்ந்த நேரங்களுக்காக, கண்டித்து திருத்தாத நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவர் நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம்மன்றாட
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகி மகிழ்வோடும் மனநிறைவோடும் இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமுடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னை ஆண்டுகள் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர்.
இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானத்துவதற்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழி மரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதரர் சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியது ஆயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதினால் சோதிக்கப்படுபவருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபொழுது குழந்தையை ஆண்டவருக்கு காணிக்கையாக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது எருசலேமின் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து இருந்தார். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகுவதில்லை என்று தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோயிலுக்கு வந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்ய அவருடைய பெற்றோரும் அதை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் அந்த குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்பொழுது அமைதியுடன் போகச் செய்வீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்படும் அருளும் ஒளி. இதுவே உமது மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தாய் திருவையோடு இன்று நாம் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழா. இன்று வாழ்த்தும் வாழ்வும் என்ற ஒரு சிறிய தலைப்பில் இந்த நற்செய்தியும் முதல் வாசகமும் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்றோ மற்றும் பிள்ளை பெற்ற தாய்மார்களின் தூய்மைச் சடங்கு நிறைவேற்றுகின்ற விழா என்றோ இதை அழைப்பதுண்டு. இந்த இரண்டு விழாவும் மோசே சட்டப்படி யோசேப்பும் மரியாவும் நிறைவேற்றினார்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகுந்த கவனத்துடன் அதை கடைபிடித்தார்கள் என்று கூறுவதுதான் இந்த நற்செய்தியின் நோக்கமா, அல்லது இவர்கள் இறைவனுடைய திருவுளத்தை அப்படியே நிறைவேற்றினார்கள் என்பதை மட்டும் லூக்கா சொல்ல ஆசைப்படுகிறாரா? இந்த உண்மையையும் சொல்லுகிறார். அவர்கள் கண்ணும் கருத்துமாக மோசே சட்டத்தையும் இறைவனது திருவுளத்தையும் நிறைவேற்றினார்கள் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதைத்தான் அவர் லூக்கா ஆசிரியர் வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறாரா என்றால், இதோடு கூட இன்னும் ஒரு அருமையான பாடத்தை நம் வாழ்க்கைக்காக சிறப்பாக பெற்றோருக்காக சொல்லுவதை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். எப்படி என்றால், இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் இரண்டு கதாபாத்திரங்களை உள்ளே சொல்லுகிறார். காணிக்கை கொடுத்தார்கள், இறை திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி முடித்திருக்கலாம். ஆனால் அங்கே இரண்டு கதாபாத்திரங்களை அவர் உள்ளே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பெரியவர் சிமியோன் எருசலேம் ஆலயத்தில் குழந்தையை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை கையில் ஏந்தி வாழ்த்துகிறார். குழந்தையை வாழ்த்துகிறார். அதுவே அன்னை மரியாளுக்கும் அவருக்கும் வாழ்வாக மாறுகிறது. அவர் குழந்தையை கையில் ஏந்தி பிற இனத்தாருக்கு இருள் அகற்றும் ஒளி என்று கூறினார். இஸ்ராயலருக்கு பெருமை சேர்ப்பவர் இவரே என்று கூறினார். அவரது வாழ்வை பற்றியும் கூறுகிறார். எதிர்க்கப்படும் அரும்குறியாக இவர் இருப்பார் என்று சற்று வேறு விதமாகவும் வாழ்த்துகிறார். அவர் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். இறைவாக்கினரை போன்று அவரும் இவருடைய வாழ்வு, இயேசுனுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி மரியாவையும் வாழ்த்துவதை நாம் காணுகிறோம். எதிர்க்கப்படும் அரும்குறியாக இருப்பார். அப்படியெனில் அவரது வாழ்வு, அவர் என்ன செய்ய போகிறார், எப்படி இருப்பார் என்பதை மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. இதைத்தான் நாம் தெளிவாக நற்செய்தியிலே பார்க்கிறோம். எப்படி இவர் எதிர்க்கப்படும் அரும்குறியாக இருப்பார். பகையை அழிப்பார். சமாரியர்கள் யூதர்களுக்கிடையே இருந்த அந்த பகையை கண்டிப்பாக அவர் ஒழிப்பார். நாம் பார்த்திருக்கிறோம். சமாரிய பெண்களோடு பேசுகிறார். சமாரியர்கள் மிகச் சிறப்பாக செய்ததாக நல்ல சமாரியன் உவமையை நமக்கு சொல்லுகிறார். ஆக இருவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்ததை பார்க்கிறோம். ஏற்றத்தாழ்வை அழிப்பார். யூதர்கள் வரி தண்டுபவர்கள் என்று அவர்களுக்குள் இருந்த ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை, ஆண் பெண் என்ற பாகுபாடுகளை அவர் ஒழிப்பார் என்று சொல்லுகிறார். நோயாளிகளையும் பாவிகளுடன் அவர் உறவு கொள்ளுவார். தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு அமர்ந்து உண்பார் என்று நாம் வாசிக்கிறோம். பிறகு அதே போன்று விழுமியங்களில் மிக தெளிவாக இருந்தார். ஒரு நாளும் விழுமியங்களை விட்டு கொடுப்பதாக அவர் இல்லை. ஓய்வு நாளிலே ஒரு நாள் ஒருவர் கை சூம்பிய ஒருவரை குணப்படுத்துகிறார். அப்பொழுது இருந்த யூதர்கள் எல்லாம், சமய தலைவர்கள் எல்லாம் அவர் மீது குற்றம் காணுகிறார்கள். அவர் எதிர்க்கப்படும் அறிகுறியாக வித்தியாசமாக வாழக்கூடியவராக இருந்ததால், விழுமியங்களை சிறிதும் விட்டு கொடுக்க மனமில்லாதவராக வாழ்ந்ததால் அவர் என்ன செய்கிறார், அதே யூத தலைவர்களை பார்த்து,
ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா உயிரை அழிப்பதா என்று அவரிடம் கேட்கிறார். மன்னிப்பே மிகச்சிறந்த மருந்து. உறவுகளை பலப்படுத்துவது அது ஒன்றே. இது நமக்கு நன்றாக தெரியும். மன்னிப்பில்லாமல் இன்று எத்தனை குடும்பங்கள் வீணாகி போகின்றன என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். மன்னிக்க முடியாமல் வீண் பிடிவாதங்கள், வரட்டு கௌரவங்கள், நீயா நானா என்ற ஒரு விதமான போலி வாழ்க்கைக்குள் சென்று உறவுகளை இழந்து மன்னிக்க மனமில்லாதவர்களாகவே எத்தனை குடும்பங்கள் வீணாகி போகின்றன என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். ஆக குடும்பங்கள் தழைப்பதற்கும் வாழ்வதற்கும் மிகச்சிறந்த மருந்து விட்டு கொடுத்து மன்னித்து வாழ்தல் என்பதை அவர் புரிந்திருந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், 7 முறை அல்ல 7 முறை 70 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கல்வாரியிலே அவர் அந்த மன்னிப்பையும் செய்து காட்டினார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி உலக மக்கள் அனைவரையுமே அந்த மன்னிப்பிற்கு அழைத்து சென்ற வித்தியாசமானவராக, வேறுபட்டவராக வாழ்வார் என்பதை அவர் அன்றே அந்த குழந்தையை கையிலேந்தி சொன்னவர். இப்படி இவர் வித்தியாசமானவர், இறைமகன், மீட்பர், அவரை என் கண்கள் கண்டுகொண்டன, இறைவனுக்கு நன்றி என்று கூறி மரியாவையும் சூசையையும் அவர் வாழ்த்துகிறார், யோசேப்பையும் வாழ்த்துகிறார். வாழ்த்தியதன் உள்நோக்கம், இவர் இப்படி வாழப்போவதற்கு உங்களுடைய பொறுப்பு மிகவும் தேவைப்படுகிறது. இறுதியில் அவர்களுக்கு அவர் தொடர்ந்து சொல்லுவது, உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் என்று அன்னை மரியாளிடம் கூறுகிறார். ஏன் இப்படி சொன்னார் என்பதுதான் லூக்கா இன்று நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இதற்காகத்தான் அவர் அந்த பெரியவர் சிமியோனை அழைத்து அதன் வழியாக பீடிகையாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், அது அப்படி நடக்கும் என்று வாழ்த்தி இறுதியிலே அன்னை கன்னிமரியாவிடம் உன்னை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சொல்லுகிறார். துன்பம் உன்னை பிடித்து ஆட்டி படைக்கும், அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்வார். அவர் அவர்களுக்கு தொடர்ந்து என்ன நேர்ந்தாலும் தொடர்ந்து பொறுப்புள்ள பெற்றோராக நீங்கள் பயணிக்க வேண்டும், அதைத்தான் அவர் சொல்லுகிறார். தொடர்ந்து எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி, இவர் செய்வது சற்று வித்தியாசமானது. அதைத்தான் நாம் பார்த்தோம். இவர் எதிர்க்கப்படும் அருங்குறியாக இருப்பார். இவர்களோடு சேரக்கூடாது என்பார்கள், அவரோடு தான் அவர் சேருவார். இவர்களோடு உண்ணக்கூடாது என்பார், அவர்களோடு தான் அவர் உண்பார். இவர்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லும், ஆனால் அவர் அவர்களைத்தான் மன்னிப்பார். இவனை நீ ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவனுக்காக நீ ஜபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே இவருக்காக நீங்கள் அவரோடு நீங்காத நிழலாக, இவர் இந்த பணியை மீட்பின் பணியை செய்து முடிக்க உங்களது பணி, நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி மிகவும் முக்கியமானது என்று அன்னை கன்னிமரியாளை மையப்படுத்தி அந்த குடும்பத்திற்கு சொல்லுகிறார். அவரை போன்றே அன்னாளும் என்ற வேறொரு பெண்மணியும் கைம்பெண்ணும் வந்து இதே கருத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். மரியாவும் இதை நன்கு புரிந்து கொள்ளுகிறார். அதுதான் இந்த திருவிழா. அன்னை கன்னிமரியாள் இந்த வார்த்தைகளை கேட்ட பிற்பாடுதான், உள்வாங்கிய பிறகுதான், அதை புரிந்து கொண்ட பிற்பாடுதான் இந்த மெஸ்ஸியாவை நான் பெற்றிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது. கபிரியேல் தூதர் மீட்பர் என்று சொன்னார், அவர் எப்படி மீட்பை கொண்டு வருவார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது இந்த ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் யாவே இதோ இங்கு இருக்கின்ற இந்த 2 நபர்கள் வழியாக, சிறப்பாக சிமியோன் வழியாக எனக்கு சொல்லுவதை புரிந்து கொண்டேன். இவர் வித்தியாசமானவராக, இவருடைய விழுமியங்கள் வேறு விதமாக, மனிதர் சொல்வதை விட இவர் கொண்டிருக்கின்ற விழுமியங்கள் இறை விழுமியங்களாக, மீட்பின் விழுமியங்களாக இருக்கும். வாழ வைக்கின்ற இது ஒரு அருமையான தெய்வத்தை, மீட்பரை நான் பெற்றிருக்கிறேன். இவருடைய வாழ்வு இப்படி இருக்கும் என்பதைத்தான் இவர் சுட்டி காட்டுகிறார். அதைத்தான் சுட்டி காட்டி, என்ன நேர்ந்தாலும் பெற்றோர் என்ற அந்த பொறுப்பில் இருந்து நீங்கள் வீழ்ந்து விடக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காவிட்டால் வேறு யார் வளர்க்கப் போகிறார்கள்? என்ன நடந்தாலும், ஒரு வாள் உங்களை ஊடுருவினாலும், அந்த அளவிற்கு துன்பங்கள் இருந்தாலும், இது என் மகன், இவனைத்தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இவனுடைய வாழ்வுக்காக நான் அனைத்தையும் தருவேன் என்று நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய வாழ்க்கையை சொன்னார்.
அதை உள்வாங்கிய அன்னை கன்னிமரியாளும் மனத்திடனுடன் சிறிதும் கலக்கம் இல்லாமல் நிறைந்த நம்பிக்கை கொண்டவராக ஆண்டவரை காணிக்கையாக்குகிறார். அப்படி வாழ்ந்தவர்கள்தான் அன்னை கன்னிமரியாளும் யோசேப்பும். மகிழ்வோடும் நிறைவோடும் இறைவன் கொடுத்த அந்த குழந்தையை ஆண்டவருக்கே காணிக்கையாக்குகிறார்கள். புதிய யுகத்திற்குள் இவர் மக்களை அழைத்துச் செல்ல போகிறவர் என்பதை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் செய்ய வேண்டும், அதுவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பதை நன்கு புரிந்து கொண்டார். பொறுப்புள்ள பெற்றோராய் வாழ்ந்தார்கள் என்ற அரிய பாடத்தை தான் லூக்கா நமக்கு சொல்லித் தருகிறார். ஆரம்பம் முதல் அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த நாளிலிருந்து நீங்கா நிழலாக, சிறிதும் தன் மகனுக்காக எதையும் விட்டு கொடுக்க விரும்பாதவராக, இவன் என் மகன், இவனுக்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன், எந்த அளவிற்கு நான் அவமானப்படுவதற்கும் தயாராக இருக்கிறேன், எந்த அளவுக்கு எப்படி வேண்டுமானாலும் வாழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அன்னை கன்னிமரியாள் இந்த அருமையான வாழ்த்தை கேட்டு வாழ்வு எப்படி இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டிருக்கிறாள். நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நமக்கு சொல்லப்படுகிறது. எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் நம்மையே இழந்திருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். எத்தனை முறை நம்முடைய குழந்தைகளை வாழ வைக்க முடியாமல் தடுமாறி இருக்கிறோம் என்று பாருங்கள். நம்முடைய குழந்தைகளையே பல நேரங்களில் உன்னை பெற்றெடுத்ததுக்கு ஒரு நாயை பெற்றிருக்கலாம், நாயே பேயே என்றெல்லாம் சொல்லுகிறோம். பெற்றெடுத்தது நாம் தானே, நம்முடைய குழந்தைகள் தானே. எதற்காக தேவையில்லாத வார்த்தைகளை நாயே பேயே என்று நாம் சொல்ல வேண்டும்? என்னதான் கோபமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மிடமிருந்து வரலாமா என்று சற்று யோசித்து பாருங்கள். நம் குழந்தைகளை தனி மனித ஒழுக்கத்தில் வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு புதிய யுகத்திற்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எது செய்தாலும் சரி என்று பார்க்கிறோம், எப்படி செய்தாலும் அது சரிதான் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். கண்டிக்க தவறுகின்ற பெற்றோர்கள், கண்டிக்க முடியாமல் அவனை ஆண்டவனிடம் ஒப்பு கொடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற பெற்றோர்கள் நிறைய இருக்கிறார்கள். பொய், பித்தலாட்டம், அநீதி இவைகளெல்லாம் செய்கின்ற பொழுது கண்டும் காணாமல் இருக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மகனுக்காக நான் எல்லாம் செய்வேன் என்று வாழ முடியாதவர்களாக இருக்கிறோம். வன்முறை, ஜாதியம் இவைகளெல்லாம் நாம் ஊட்டி வளர்ப்பதற்கு அவர்களுக்கு சிறிய பிள்ளைகளிலே கூட சொல்லித் தருகிறோம். இவைகளெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். இவைகளெல்லாம் தேவையில்லை என்றுதான் ஆண்டவர் அன்னை கன்னிமரியாள் வழியாக அனைத்தையும் சொல்லித் தருகிறார். நாமும் அவளைப் போல நல்லது எது, கெட்டது எது, அவன் பின்பற்ற வேண்டியது எது, விட்டுவிட வேண்டியது எது என்பதை மிக தெளிவாக சொல்லித்தர எவ்வளவு தயங்குகிறோம் என்று பாருங்கள். ஒரே குழந்தை, உன்னால் அங்கே இருக்க முடியலையா, வந்துருமா, நீ அவன்கிட்ட கிடந்து கஷ்டப்படுறதுக்கு நீ எங்கள் வீட்டிலே இரு என்று சொல்லி அழைக்கக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் உடைந்து போகின்றன. ஏன், எதற்காக, ஏன் விட்டு கொடுக்கிறோம்? ஏன் சிறிது கஷ்டப்பட்டால் என்ன, போய் ஒழுங்காக இருக்கிறியா இல்லையா என்று சொல்வதற்கு எந்த தாய்மாரும் எந்த பெற்றோரும் இப்பொழுது விரும்புவதில்லை. ஆனால் அதையே ஒரு துன்பமாக மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள். நல்லா தான் இருந்துச்சு கல்யாணம், ஆனால் என் பொண்ணு இருக்க மாட்டேன்னு வந்துருச்சு சார், என்ன செய்யறது, தாங்கித்தான் ஆகணும், பெத்துட்டோம் தாங்கித்தான் ஆகணும் என்று வாழ்நாள் பூரா கஷ்டப்படுவதற்கு ஒரு நாள் 1 மணி நேரம் உட்கார வைத்து அவர்களுக்கு பாடம் நடத்தினால் என்ன நடந்துவிடும்? ஏன் அவர்களுக்கு ஒரு புதிய பாடம், வாழ்க்கை என்பது இப்படித்தான் இருக்கும், இவைகளெல்லாம் தாங்கித்தான் நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லித் தருவதற்கே நாம் பயப்படுகிறோம். ஆகவே நம்முடைய குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்க வேண்டும். வாழ்த்துகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லித்தர வேண்டும். நீ குட், வெரி குட், வெரி குட் என்று சொல்லிக் கொடுத்தாலும் அந்த வெரி குட் என்றால் ஒரு நாள் பேடாக மாறலாம், வாழ்க்கை சூழல் மாறலாம் என்பதையும் நாம் சொல்லித்தர வேண்டும். இங்கே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வீல் சேரில் ஒரு பையன் அம்மாவை தள்ளிக்கிட்டே வந்தார். ஓடி வந்து ஃபாதர் 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 அம்மா அவங்கள பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்கன்ட்டு ஓடி வந்தார். அந்த அம்மாவை பார்த்தேன். ஃபாதர், உங்களை டிவியில் தான் பார்த்துருக்கேன், இன்றைக்கி நேராக பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஃபாதர் அப்படின்னாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுன்னு. என்னுடைய மகனை வளர்ப்பதற்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் என்னுடைய காலை இழந்து விட்டேன். இன்று வரை என்னுடைய பிள்ளை எனக்காகவே வாழுகிறான்.
திருமணமாகியும் அந்த மருமகளோடு என்னோடு சேர்ந்து இருக்கிறான். நான் ஒரு பாரமாக அவனுக்கு இல்லை, ஏனென்றால் நான் அவனை எப்படி வளர்த்தேன் என்றார்கள். அந்த பையன் அதான் சொன்னார், அம்மாவுக்காக எதை வேணாலும் செய்வேன் ஃபாதர். அப்படியே நம் குழந்தைகளை வளர்க்க முடியாது? வளர்க்க முடியும், வளர்க்க வேண்டும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும். நம் குழந்தைகளை கண்டித்தாலும் அன்போடு வளர்க்க முடியும். வாழ்த்துகின்ற அதே வேளையில் அவர்களுக்கு வாழ்வை சொல்லித்தர முடியும். வாழ்க்கை என்பது வெறும் மலர் விரித்த படிக்க அல்ல என்பதை அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் எப்படி வாழ்வதற்கான வழியை புனித பவுலடியார் சொல்லுகிறார் என்று பாருங்கள். சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவர்களை திருத்துங்கள். அவரை போல் நீங்களும் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அடுத்தவங்களை பற்றி பேசாத, நன்று சந்தோஷமாக இரு, உன்னை பார்த்துக்கொள் என்று. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சட்டம் அதுதான். அவர்களுக்கு அன்று அந்த சட்டம், இன்று நமக்கு குழந்தைகளை, பெற்றோரை, ஊரை, உலகை மனித நேயத்தோடு தாங்கிக் கொள்ளுகின்ற சட்டத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். மீண்டும் நாம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிந்து கொள்வீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் சொல்லித்தர வேண்டும். இதைத்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லித்தர வேண்டும். அதைத்தான் அன்னை கன்னிமரியால் கடைசி வரை செய்தாள். அவரை கல்லறைக்கு அனுப்புகின்ற வரை அவரோடு உடனிருந்து நீங்காத நிழலாக வாழ்ந்தவள். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து மகிழ்ந்து வாழ்ந்த அந்த தாயிடம் தொடர்ந்து செபிப்போம். நம் குழந்தைகளை இன்று ஆண்டவருக்கு காணிக்கை ஆக்குவோம். இந்த பேராலயத்திலே அதை காணிக்கை ஆக்குவோம். ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்விலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் நானும் என் குழந்தைகளும் பொறுப்புள்ள பெற்றோராக, பொறுப்புள்ள பிள்ளைகளாக வாழ அருள் தாரும் என்று வேண்டுவோம். கருவறைட்டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, பொறுப்புள்ள பெற்றோராக, பொறுப்புள்ள பிள்ளைகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கக்கூடியவர்களாக வாழ தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்மையும் நம் குடும்பங்களையும் குழந்தைகளையும் இன்று சிறப்பாக காணிக்கையாக்கி வளமோடும் நலமோடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி செபிப்போம். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா,
திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது பணியை திறம்பட ஆற்றி உமது அன்பினாலும் உடன் இருப்பினாலும் இறை மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியோடும் நேர்மையோடும் செயலாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகின்ற எம் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் பொறுமை, பரிவு, கனிவு போன்ற அன்பின் விழுமியங்களை தங்கள் வாழ்வில் பெற்று சமத்துவ சமுதாயத்தை கட்டி எழுப்ப தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை திருவுளத்தை நிறைவேற்ற அழைப்பவரே எம் இறைவா, ஒளியாம் உம்மை அன்றாட வாழ்வில் உணர்ந்து வாழவும், உம் இறை விழுமியங்களை நாங்கள் வாழ்வாக்கவும், பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து பொறுப்புள்ள பெற்றோர்களாக திகழ நல் மனதை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் காப்பவரே எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மேலுள்ள அன்பினால் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் செபிக்கும் அனைவரின் மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை நிறைவேற்றி அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இன்று தங்களது திருமண நாளையும் பிறந்த தின விழாவையும் நினைவு கூறக்கூடிய அனைவருக்காகவும் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற தம் பிள்ளைகளுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும், வரன் வேண்டி காத்து கிடக்கின்ற குழந்தைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து ஆண்டவருக்கு காணிக்கையாக்கக்கூடிய பொறுப்பு வேண்டும் என்று நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தை வரம் இல்லாதவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தீராத வியாதிகளினால் துன்பப்படக்கூடியவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் வேலை நகரிலே பணிபுரியக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் நல்ல உடல் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று தன்னார்வ தொண்டர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னை முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. மகிழ்வோடும் மனநிறைவோடும் நம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக.
அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உலகம் வாழ்வு பெறவும் ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்க வேண்டுமென திருவுளமானி திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று காணிக்கை அன்னை வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் உம்மோடு என்றுமுள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ராயல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்கப்பெற்றார். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒலியுனிலேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பொறுப்புள்ள பெற்றோராக தொடர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் சிறப்பாக எங்களுடைய குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் தேர்வெழுத தயாராக இருக்கின்ற அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஒளிமயமான எதிர்காலத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. அப்பங்களை பகிர்ந்தளி. நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நீர் நிறைவேற்றியுள்ளீர். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெறச் செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலைவாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி குழந்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வா
வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த இறைமக்களே, இன்று மெழுகுதிரி திருநாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த பேராலயத்தின் முகப்பிலே மெழுகுதிரிகள் விற்கப்படுகின்றன. இரண்டாம் திருப்பலிக்கு கலந்து கொள்ள விரும்புபவர்களும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்டவர்களும் மெழுகுதிரியை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே பவனியாக சென்று பேராலய கீழ்கோவில் முகப்பு வரை சென்று இந்த பவனியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மெழுகுதிரிகளானது பேராலயத்தின் முகப்பிலே 2 பக்கங்களிலும் விற்கப்படுகின்றன. விரும்புகின்றவர்கள் பெற்று இந்த பவனியில் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீ